இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திர கடைசி மாதங்களில் காண செய்த தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆண்டவரே ஜெப குழுவின் மூலமாக உங்களுடைய நாமத்தை மட்டுமாய் மகிமைப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திர, இந்த ஜெபத்தை ஆண்டவரே ஆரம்பம் முதல் ஆண்டவரை மட்டுமாய் நீர் ஆண்டவரே தலைவராய் இருந்து நீர் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஆண்டவரை நாங்கள் இணைந்து செய்யவும் ஆண்டவரே உமக்கு மகிமையாய் இந்த ஜெபத்தின் மூலம் அநேக அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் காணும்படியாக நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செய்த நன்மைகளை நினைக்கும் உமக்கு நன்றி செலுத்தும் தந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஜெபக்குள்ளே இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய நன்மையினால் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். வருகிற வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படத்தக்கதாக நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் நமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலே முற்றுமாய் ஆண்டவரை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். அதிகாலை 5 மணி ஜெபம் ஆரம்பித்து 2 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறோம். இது அநேகர் கலந்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த தேவனுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதம் செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்தார். கடந்த நாட்களிலே என்னுடைய மகனுக்கு திருமணத்தில் ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் கேட்டுக் கொண்டிருந்தோம். நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள். எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் கடந்த நாட்களிலே எங்கள் மகளுக்கு ஒரு நல்ல முறை கொடுத்து நிச்சயம் செய்ய முடியாகவும் தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் மகிமையாக ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பு சேர்ந்ததுலேருந்து நாங்கள் ஆராதிச்சு காலையில் கூகுள் மீட்டில் வந்துட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதுனால கர்த்தர் எங்களை அதிகமாக நடத்துகிறாரு. ஆமாம், சீபா சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம், சைமன் பிரதருக்காக ஸ்தோத்திரம். அவங்க தான் வந்தாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல பண்ணாங்க. நாங்கள் இருக்கிறேன், நான் இருப்பேங்க, நீ கவலைப்படாத, கூட இருக்கேன் என்ன. அவங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நான் பிறருக்காக ஜெபம் பண்ணும்போது ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கிருபையில் எங்கள் வீட்டில் எல்லாமே ஆண்டவர் கிருபையில் நடந்துட்டு வருது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுலையும் உற்சாகத்தோடு கூட செய்யும்படி இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் இருக்கவங்க இப்போது எங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. ஆமாம், ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. ஆமாம், குதிரை கூட எந்த நாளுக்காக காத்திருக்கோம், ஜெயமோ கர்த்தரால் வருன்றது போல் இல்லை. அதான் உண்மை. எங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்கெல்லாம். அதுக்காக இவங்களுக்கு ரொம்ப சீபா சிஸ்டருக்காக சோத்திரம். இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் இருக்கிறதான எல்லா ஐக்கியத்தில் இருக்கவங்களுக்காக சோத்திரம். இது மட்டும் இல்லை, எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க. அதான் கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபம், கோபி மீட்டில் ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் ஒரு கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு பலனை தந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து காலையில் இந்த கோகுல் மீட்டில் ஜெபிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார் கர்த்தர். மாறாத கிருபைக்காக அவருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வெளிச்சமும் உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். காலையில் ஜெபத்தோடு ஆரம்பித்து அதனால் ஜெயமாய் முடிய பண்ண கர்த்தர் உதவி செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி உண்டாயிருந்துச்சு. டாக்டர்ஸால் அது என்ன வியாதின்னு அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வியாதி. அதாவது ஃபிட்ஸ் வராது, மயக்கம் வராது, ஆனால் நின்றுக்கிட்டு இருந்த நிலையிலேருந்து அப்படியே விழுந்துருவேன். உட்காந்து கூட இல்லை, அப்படியே விழுந்துருவேன். அப்புறம் பேச்சு கொள்ளர்லச்சு, வாய்ஸ் ஸ்டடி, கை ஸ்டடியாக இல்லை, கால் நடக்க முடியல. இந்த சூழ்நிலையில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தும் பலன் கொடுக்கலை.
அந்த நிலமையில தான் இந்த ஃபெலோஷிப் எனக்கு கிடைச்சது. கர்த்தருடைய தயவுள்ள கிருபையினால் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் நான் இப்போ வந்து வேலைக்கு போகிறேன், என்னுடைய கடமைகளை செய்கிறேன். கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்துருக்காரு. கர்த்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது மாத்திரம் இல்லை, எப்பப்போ அவசரமாக ஜெபிக்கணும், பேர குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே ஷிவா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். உடனே குரூப்பில் போடுவாங்க, நீங்கள் எல்லோரும் செபிப்பீங்க. அந்த காரியத்தில் அந்த கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு, சுகம் கொடுப்பாரு. இப்படி எல்லாவற்றிலும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய உதவியாக இருக்குது இந்த அதிகாலை வேளை ஜெபம். உங்களுடைய எல்லாருடைய அன்பின் ஃபெலோஷிப்பு, ஜெப குழு, இந்த ஜெப குழுவில் இணைஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் பெரிய ஆசீர்வாதமாகவும் இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தினால தினமும் காலையில எழுந்திருக்கிறதுனால ஒரு உற்சாகமா விழிப்புணர்வோட எழுந்திருச்சு ஜபத்துல தங்கி இருக்கிறதுக்கு, அதாவது இணைஞ்சு செயல்பட, பாட, துடிக்க, செபிக்க, எல்லாத்திலையும் கலந்து கொள்ள எல்லாரோடையும் ஒரு கூட்டமா ஒரு குழுவா இருந்து செயல்படுறது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கு. சரீரத்துக்கு உற்சாகமா இருக்கு, ஆவில அதோட பயங்கர உற்சாகமா கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறாங்கிறத நான் உணர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இதுல எல்லாரும் கூடி செபிக்கிறதுனால ஒரு ஐக்கியமும் ஒரு அன்பும் நமக்கு கிடைச்சிருக்குது. எல்லாருடைய ஒரு கூடுகையுடைய ஜபத்துல இணைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லை, இதை நடத்துற அன்பு தேவனுடைய பிள்ளையாய ஷீபாவுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் நான் கர்த்தரை அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் எடுத்து பயன்படுத்தணும். கர்த்தர் நல்லவராக இருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து இந்த 2 ஆண்டு அரிஸ் பிரேஸ் பில்லில் வந்து 2 வருஷம் வந்து கர்த்தரை சேவிக்க, கர்த்தரை துதிக்க அவர் பேர் சொல்லி அழைத்ததுக்கு காரணமாக தான் நம்ம ஒன்றிணைந்தோம். அப்படியாக கர்த்தர் வந்து தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியாது. அவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த 2 வருட காலங்கள் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்கு வந்து அளவே கிடையாது. ஆபத்து காலத்து சகையராக இருந்தார், போதுமானவராக இருந்தார், மன்னிக்கிற தேவனாக இருந்தார், மருத்துவராக இருந்தார், சகையராக. அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய அதிசயம் அற்புதம் சொல்ல முடியாது. அப்படியாக வந்து ஒரு நாளும் ஜெபிக்கும் போது அன்னைக்கு வந்து ஒரு பண்டிகை நாட்கள் போல இருக்கும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி சொல்றதுன்னு அது புரியல. கர்த்தருக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏசப்பா ஆண்டவரே, இன்னைக்கு பிரேயர் கலந்துட்டது ஆண்டவரே, எவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இது போல எந்த ஒரு தடை இல்லாமல் அவங்க சமூகத்தில் வரணும்ப்பா. அது என்னோட உள்ளத்தின் வாஞ்சியா இருக்கிறது. கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதித்து வழிபடுத்த முடிக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லிட்டு ஜெபத்தில் கடந்து வரதுக்கு முன்னதாக நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவேன். அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்னன்னா, எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார், பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்தார், படிப்பின் காரியங்களை ஆசீர்வதித்தார். கணவருக்கு வேலையே இல்லாத டல்லாக இருக்கும்போது ஏசப்பா ஆண்டவரேப்பா உங்கள் சமூகத்தில் வர ஒவ்வொரு நாளும் வீணாக கூடிக்க ஆசிரிக்கிற தகப்பனாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும் போதும், ஜெப குறிப்பில் விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்லும் போதும், அவர்கள் எல்லோரும் குழுக்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அது நிச்சயமாக அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆபத்து காலத்து சகையராக இருந்தார், போதுமான தகப்பனாக இருந்தார். அது அந்த 1.5 வருஷம் காலம் பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி அருமையாக நடத்துகிறன்றது ஒரு வரியில் சொல்ல முடியாது. அப்படி ரொம்ப அருமையாக கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் பார்த்திங்கன்னா எவ்வளோ மகிமை உள்ள தேவன் என்பது சொல்ல முடியாது. அப்படியாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்தார். அப்படியாக எங்கள் தேவைகளை சந்தித்தார். ஆபத்து காலத்தில் ஏசப்பா என்று ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும் போதும் ஆசீர்வதித்தார். இந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்கள் வாழ்க்கையிலே வந்து ஜெபம் வந்து அதிகமாகிடுச்சு, குடும்ப ஜெப நேரங்களும் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து கர்த்தருடைய அதிகாரத்தை படிக்கணும், இந்த கர்த்தரை இந்த ஒரு நேரம் கூட வீணாகாத படிக்க கர்த்தருடைய பைபிள் கதைகளை பார்க்கணும், அப்படியாக ஜெப கீதங்களை எடுத்து படிக்கணும். இப்படியாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கர்த்தரை தேடுறதுல வந்து முதன்மையாக வந்து இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் அதிகாலை ஜெபம் வந்து இந்த ப்ரேயரில் கலந்துறதுக்கு முன்னாடி அதிகாலை ஜெபன்றது ஒரு 2 நிமிஷம் பண்ணிவிட்டு நான் வேலை கடந்து செஞ்சிட்ருப்பேன். அப்புறம் 10 மணி கூட தான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப நாளாக
எனக்கு அதிகாலை எழுச்சி ஏசப்பா உங்களை கண்டடையணும்ப்பா, அதுக்கு உண்டான சாக்கிய வழிவாசலை திறந்துடணும்னு ஜெபம் பண்ணேன். அப்போ தான் இந்த ப்ரேயர் குரூப்பை வந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சோஃபியா சிஸ்டர் சொன்னாங்க. அப்போ சொல்லும் பொழுது இணைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவனுக்குள்ளாக வந்து நெருங்கி வருது நான் உணர முடியுது. தேவன் வந்து எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு வருவதை உணர முடியுது. நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்படியே ரொம்ப அதிகமாக கர்த்தர் வந்து தெரிந்து கொண்ட பிள்ளையாக நம்ம இருக்கிறோமே, கர்த்தர் எவ்வளோ மகிமையான தேவன், நம்ம ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு நான் நிறைய உணர்ந்திருக்கேன். நிறைய ஆசீர்வாதம், நிறைய பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சமாதானம், தேவனோட கிருபை வந்து நம்மளோட இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உணர முடிஞ்சது. ஆனால் ஒரு நாள் பலவீன மத்தியில் நான் வந்து ப்ரேயருக்கு வரலன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். அப்புறம் சில விஷயம் வந்து நம்ம சரியாக பண்ணலையோ, தேவனுக்குள்ளாக இன்னும் வந்து பரிசுத்தமாக நம்ம நடக்கலை அப்படின்றத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஃபீல் பண்ணும்போது ஏசப்பா வந்து வசனம் மூலம் பேசுவார். அப்படியாக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நான் வந்து இந்த ப்ரேயர் பில்டரில் வந்து குழுக்களில் சேர்ந்துட்ட பிறகு ஆண்டவருக்குள்ளாக நம்ம இன்னும் எவ்வளோ பரிசுத்தமாக ஜீவிக்கணும், இன்னும் ஆண்டவருக்குள்ளே எப்படி வரணும் என்பது. அது மட்டும் இல்லாத நம்ம ஜெப குறிப்புகள் சொல்லும் போதே நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயரோட வலிமை வந்து மிக அதிகமாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். ஆனால் இந்த ப்ரேயர் குழுக்களில் இணைந்து அந்த குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணும்போது அப்போதே பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா உடனே பதில் கொடுப்பாரு கர்த்தர். அது வந்து ரொம்ப வலிமையான ப்ரேயர் என்பது நான் உணர்ந்திருக்கேன். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன ஒரு காரியம் எனக்கு சொன்னோன்னே, இன்னும் ஆண்டவருக்குள்ளே நான் நெருங்கி வரும், கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை துதிக்கவும், கர்த்தரை நீ ஆஸ்வதிக்கணும், கர்த்தரை எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்கள் செய்யணும், இன்னும் நிறைய காரியங்களுக்காக நான் ஜெபிக்கணும், இன்னும் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்து மக்களுக்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து எனக்காகன்றதே இல்லை. இப்போ எனக்கு மனசில் இல்லை. தேசத்துக்காக, சபைக்காக, தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுன்றது ஆண்டவர் உணர்த்தின காரியம். அப்படியாக இந்த ப்ரேயரில் வரும்போது ஆண்டவர் வந்து நிறைய காரியம் எனக்கு உணர்த்திருக்காரு. அதாவது யோபு தன் சிநேகிதத்துக்கு ஜெபம் பண்ணது போல் நீ வந்து எல்லாருக்காக நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு முகமாக பேசினார். அப்படியாக நான் வந்து கர்த்தர் இடத்துல வந்து நான் ஒப்பு கொடுத்துட்டு இனிமேல் தேசத்துக்காக நான் தனி ஜெபம் பண்ணுறேன் ஏசப்பா அப்படின்னு இந்த ப்ரேயரில் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையோட இதுவே மாறிடுச்சு. என்னன்னா அதிகமாக தேவனை தேடுறோம், நாங்கள் தேவனை பற்றி பேசுகிறோம், தேவனை பற்றியே தான் எங்கள் வீட்டில் சிந்தனையும் ஓடிட்டுருக்கு. இப்படியாக கர்த்தர் வந்து மகிமையை ஆசீர்வதிச்சாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரேயரில் வந்து நான் குரூப்பில் சேர்ந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா சோஃபியா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரே பண்ணுறோம், நீங்கள் கலந்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம், நான் காலையில் ப்ரே பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் என்னால் முடியல, லேட்டாக ப்ரே பண்ணேன், சின்ன ஜாப் மட்டும்தான் பண்ணுவேன் காலையில் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் ஷீபா சிஸ்டர் கூட வந்து பேசிவிட்டு லிங்க் அனுப்பி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி விட்டாங்க, நம்பரு ஆட் பண்ணி லிங்க் அனுப்புனாங்க. அப்போ ஷீபா சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. அவங்க ஷீபா சிஸ்டர் சைமன் பிரதர் செய்கிற ஊழியம் வந்து கர்த்தரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மட்டும்தான் செய்ய முடியும். அவங்க ஷீபா சிஸ்டர் சைமன் பிரதர் செய்கிற ஊழியம் வந்து கர்த்தரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படியாக ஒரு ஆடுகள் கூட வழி தப்பி போகாதபடிக்கு அனைவரும் ஒன்று சேர்த்து அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நம்ம ஜீவிக்க, கர்த்தருக்குள்ளாக நம்மளை வழி நடத்துகிறாங்க. அவங்க வந்து வழிநடத்துறது தேவனுக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக தான் முடியும். அப்படியாக மகிமையாக நம்மளை வழி நடத்துகிறாங்க. கர்த்தர் தேசத்தை நமக்கு சோதரம். அதுக்கப்புறம் ஷீபா சிஸ்டர் சைமன் பிரதருக்காகவும் நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சாதாரண காரியம் உலக காரியத்துக்காக ஒன்று தேவ பிள்ளைகள் தேவனுக்காக தேவ சமூகத்திற்கு ஒன்று சேர கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த 5 மணி ப்ரேயரில் எங்களை கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவருடைய சூழ்நிலை ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருந்துச்சு. ஆண்டவர் தாமே அவருக்கு இந்த ப்ரேயரை நான் கலந்து கொண்டது நிமித்தமாக ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பிள்ளைகள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த 5 மணி ப்ரேயர் நாங்கள் கலந்து கொண்டது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாரு. சொல்லப்போன்னு பார்த்தீங்கன்னா
இந்த 5 மணி ப்ரேயர் நிமித்தமாக எந்தெந்த ஜப விண்ணப்பங்கள் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலை வேலை எடுக்கிறோமோ அந்த ஜபங்களை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் தீவிரமாய் பதில் செய்கிற தேவனால் அநேக அற்புதங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. இந்த 5 மணி ப்ரேயர் ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது. ஆண்டவர் தாமே இந்த ப்ரேயரை அட்டன் பண்ண முடியாது எனக்கு தந்த இந்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ப்ரேயர் எடுத்து நடத்துகிற ஸ்ரீபாஸ்டர் பிரதரையும் கூட கர்த்தர் இன்னும் அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ப்ரேயர் நிமித்தமாக இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொண்டே வருகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இந்த சாட்சிகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் நன்றி. இந்த நாளை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி சொல்றோம். இந்த காலை அதிகாலை ஜபத்தை கர்த்தர் 2 ஆண்டுகள் கண்மணி போல கர்த்தர் காத்து நடத்த அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாட்கள்ல அதிகாலை ஜபம் அநேகருக்கும் கர்த்தர் பிரயோஜனமாகவும் கர்த்தர் நடத்தி வந்த கிருபைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய காரியங்களுக்கு அதிகாலை ஜபம் எழுந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்து காய்ச்சி அநேக நேரங்களில் கலந்து கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் தேவன் அந்த ஜபத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமே எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜபங்கள் தனிப்பட்ட ஜபங்களை அநேகர் ஜெபித்திருக்கேன், குழுக்களாக ஜெபித்திருக்காங்க. அதன் ஆசீர்வாதத்தை நான் அநேகமாய் பெற்றுக்கொண்டிருக்கேன். தொடர்ந்து இந்த ஜபத்தை நாம் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அதிகாலை வீடுகளிலே ஜப சத்தம் கேட்கிறது தேவனுக்கு எத்தனை பிரியமா இருக்கிறது. நாம் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மை உண்மையுமா இருக்குது என்று சொன்னது போல ஆண்டவர் நாம் ஒருமித்து ஒருவருக்காய் ஒருவர் வேண்டுதல் செய்கிறது எத்தனை ஆசீர்வாதமா இந்த நாட்கள்ல இருக்கிறதுக்காக நன்றி சொல்ற. ஜபத்தை தொடர்ந்து இந்த அதிகாலை வேலை ஜபம் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து 1000 மடங்கு பெருகத்தக்க இந்த ஜபம் கர்த்தருக்கு அநேகருக்கு ஆசீர்வாதம். தனிப்பட்ட வாழ்க்கையில அது ஊடுருவி ஒவ்வொருக்கும் பலன் தருகிறாங்க. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய பலனும் இந்த அதிகாலை வேலை ஜபம் நம்ம தருகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்க தமிழர்களுக்காகவும் குழுக்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். நாமும் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடையாளே ஒரு சிறிய சாட்சியாக நிறுத்தும்படியா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில கூட இந்த அதிகாலை ஜபத்தினை யாவரும் இணைந்து ஜெபிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்த தயவுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிறு கூட்டமாய் ஒரு சிறு குடும்பமாய் ஒரு மனதோடு இணைந்து சமாதானத்தோடு ஜெபிக்க தேவன் செய்த மகா பெரிய கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதன் மூலமா அநேக நன்மைகளை என் குடும்பம் பெற்று வருகிறது. இது மறக்க முடியாத ஒரு உண்மையாய் இருக்கிறது. அப்படியாய் தேவன் தாமே எங்களை ஆசீர்வதித்து வருகிறார். அந்த அதிகாலை ஜெபத்தின் மூலியமாய் ஆவிக்குரிய ஜீவித்துல வளரவும் வேத வாசிப்பிலும் தேவ ஞானத்தினாலும் ஜெப சிந்தையிலும் ஜெப ஆவியிலும் இன்னும் தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக திறப்பில நின்று கண்ணீரோடு ஜெபிக்கத்தக்கதாகவோ அதிகாலையில எழுந்து தேவனை தேடுகிற கண்டடைவார் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்படியாய் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்ன வாக்கின்படி தேவனை எங்களை நடத்தி வருகிறார். அதே போல உடல் பலவீனங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், உலக நிந்தைகள், போராட்டங்கள், பொருளாதார குறைகள், நெருக்கங்கள், பாடுகள், பல காரியங்கள் எங்களுடைய வாழ்விலே ஏற்பட்டாலும் தேவன் தாமே எல்லாவற்றிலிருந்து விடுவித்து பாதுகாத்து வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களிலோ பிள்ளைகளை நன்றாக படிக்கத்தக்கதாகவும் பெரிய மகனை கூட இன்டர்ன்ஷிப் போகத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறார். அப்படியே மகளையும் இந்த 10th நல்ல மதிப்பெண் எடுக்கத்தக்கதாக, +1 நல்ல மதிப்பெண் எடுக்கத்தக்கதாக, அதே போல பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையிலும் அவர்கள் இருக்கிற இடத்திலும் மகன் ஹாஸ்டல்ல இருக்காப்புல அந்த இடத்திலும் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஜெப வாழ்க்கையிலும் ஒரு ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் தேவன் நடத்தி வருகிறார். இப்படியா எங்கள் குடும்பம் தெய்வ பயத்துல இருக்கவும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை நாங்கள் தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ருசிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கார். தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அப்படியா இந்த சபையின் மூலியமாய் எங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியா சகோதரி ஸ்ரீபாஸ்டர் மூலியமாக, சகோதரன் சைமன் பிரதர் மூலியமாகவும் இதை நடத்தி வருகிறார். அவர்களும் எங்களுக்கு கைட் பண்ணத்தக்கதாக அவர்களுடைய தெய்வ அன்பினாலே அவர்களும் நிறைந்து ஒவ்வொருவரையும் கனிவாய் கேட்டு விசாரித்து
ஜெபிக்கிற காரியங்கள், அவர்கள் செய்கிற ஊழியங்கள் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படியா ஒவ்வொருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய பாரங்களையும் கஷ்டத்தையும் சொல்லி ஷேர் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஜெபிக்கிற காரியம் இது மிகுந்த ஆசீர்வாதமா எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதுனால தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதான் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை நான் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். எனக்காக நிறைய ஜெபிச்சிருக்கிறீங்க. தென் என்னுடைய ஃபேமிலியில் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு, தென் என்னுடைய தங்கச்சி ஃபேமிலி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத டைம்லலாம் நிறைய எனக்காக பாரப்பட்டு ஜெபிச்சிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து நான் அது மட்டும் இல்லாமல் நான் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ஆக்சுவலி நான் அட்டனே பண்ண மாட்டேன். அவர் கிடைச்சாலும் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து ஒர்ஷிப் போட்டுருவாங்களோ இல்லை மெசேஜ் இது போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயம், ஒரு மாதிரி ஷைனஸ். நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு டீமில் வந்து ஒர்ஷிப் பண்ண தெரியுமா அப்படின்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன நடக்குதுன்னு நடக்கட்டாண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியம் நான் ஜெபிச்சேன். கரெக்டாக எனக்கும் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கெல்லாம் தேவன் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அதிகாலை ஜெபத்தை எல்லோரும் கேதர் பண்ணி தென் ஷெட்யூல் போடுறது, எல்லாரையும் விசாரிக்கிறது, எல்லாருக்கும் பாரப்பட்டு ஜெபிச்சேன். என்னுடைய டீம் லீடர்ஸ் ஷீபாக்கா டைம்னாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது. இகோவரஃபா சுகம் கொடுக்குற தேவனாக இருந்து இந்த அதிகாலை ஜெபம் அட்டன் பண்ணுற நேரத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஓரளவு எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறாரு நிறைய விஷயங்கள். சுகத்தின் காரை எனக்கும் இப்போ இடையில உடம்பு சரியாமல் தேவன் உதவி செஞ்சுருக்கிறாங்க. எனக்காக ஜெபிச்ச எல்லாருக்காக நன்றி. ஷீபாக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளை சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் எப்போதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காலைதோறும் ஜெபத்துல வந்து எனக்கு செகண்ட் பேபிக்காக பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுனால செகண்ட் பேபி நிக்கல. ஸோ அதனால சிவா சிஸ்டர்கிட்ட சொல்லி அதுக்காக ஜெபிக்க சொல்லியிருந்தேன். ரொம்ப ஊக்கமாக எனக்காக கருத்தோடு ஜெபிச்சாங்க. டீமில் எல்லாருமே வந்து பாரப்பட்டு காலைதோறும் எல்லாரும் ஜெபிச்சாங்க. அங்கே வந்து கிருபையாக ஒரு ஜெப குறிப்பு சொல்லி ஒரு 3 monthsலேயே எனக்கு கர்த்தர் கிருபையாக கன்சீவ் ஆக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதே போல் தொடர்ந்து அதுக்கப்புறம் கன்சீவ் ஆன பிறகு 2 ஆப்ரேஷன்லாம் உடம்புல நடந்தது. அதுக்கப்புறம் தேவனோட கிருபை தான் ஒரு நாளும் ஆண்டவர் வந்துட்டு எல்லா கஷ்டத்துலையும் தாங்கிக்க கற்று ஜபம் தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. இந்த வருடத்துல வந்து எனக்கு 2 வருடம் ஆகிறது ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகி. பட் இந்த வருஷத்துல எனக்கு சரியாக அட்டன் பண்ண முடியல. பட் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எனக்காக யாரோ இப்படி ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்களுடைய ஜபங்க அந்த ஜபங்க தான் எனக்கு வந்துட்டு இவ்வளோ நாளாக ஆண்டவர் வந்துட்டு கிருபையா எல்லா கஷ்டத்துலையும் ஆண்டவர் தாங்க கிருபை தந்தார். தேவன் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக பாரப்பட்டு ஜெபிக்க அரைசன்பின் டீம்ல அதிகாலையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தேவன் செய்த நன்மைக்காக நன்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட ஆண்டவர் வந்து எனக்கு செய்த அற்புதத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 5 மணி ஜபத்தின் மூலமா ஆண்டவர் நிறைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஒன்று வந்து செல்ஃப் டிசிப்ளினான ஒரு லைஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நான் சொல்வேன். 5 o'clock எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுறது வந்து எனக்கு சைனஸ் இருந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அதை வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன், எஸ்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. இப்போ வந்து எனக்கு வந்து கண்டினியூவா ஒரு வாரத்துக்கு எப்படியும் ஒரு 3 days 4 days வந்து அந்த தும்மல்னால ரொம்ப கஷ்டப்படுவேன். காலைல ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டேன்னா எனக்கு அது மாதிரி இல்லாம ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததுக்காக நன்மை செய்ததுக்காக அது ஒரு டிசிப்ளினா 5 o'clock எழுந்து ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் கடமைகளை செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ததுக்காக நன்றி சொல்லுறேன். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய பையனுக்கு வந்து கால் 2 வந்து கிளப் ஃபுட்டா இருந்துச்சு, வளைஞ்சிருந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அப்ப அவன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மனதளவுல ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன். பிகாஸ் நான் சர்ச்சுக்கும் போல, எனக்கு சிசேரியன்னால சர்ச்சுக்கும் போல, அவனுக்கும் கட்டு போட்டிருந்ததுனால நான் ஒரு 4 months கிட்ட சர்ச்சுக்கே போல. ஸோ வீட்லயே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு மென்டலி ஒரு சப்போர்ட்
தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து எனக்காக பாரப்பட்டு ஜெபிச்சு அந்த 5 o'clock ப்ரேயர்ல ஒவ்வொருத்தரும் கண்ணீரோடு ஜெபிக்கிறது பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. பிகாஸ் என் குடும்பத்துல ஒரு நெகட்டிவான ஒரு இது சொல்றப்ப வந்து நான் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தேன். அந்த டைம்ல வந்து இந்த ப்ரேயர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் வந்து தம்பிக்காக ரொம்ப கண்ணீரோடு ஜெபிச்சது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. நான் கூட அவனுடைய ஒவ்வொரு டெஸ்டிமோனியும் ஆன்ட்டிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆன்ட்டியும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனே கேட்பாங்க, இல்லை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ரொம்ப அமேசிங்கா வியந்து பார்த்த விஷயம் வந்து எல்லாரோட ஃபேமிலி ஸ்டோரிஸும் அந்த நேம்ஸ் எல்லாமே அவங்க ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. அவங்க கரிசனையா கேட்கறது, அவங்க கன்சர்னா ஜெபம் பண்ணது, அப்புறம் அந்த 5 o'clock ப்ரேயர்ல எங்களுக்காக ஜெபம் பண்ண எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன். அது மிகுந்த ஆசீர்வாதமா என் குடும்பத்திற்கு இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். என் பேர் செல்வி. எனக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. ஆனால் அதிகாலையில் ஜபத்தில் கலந்துன பிறகுதான் எனக்கு நிறைய நன்மைகள் ஆண்டவர் நிறைய பலனு நல்ல தைரியம் எல்லாமே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அதிகாலை ஜபம் நடக்கிறது எனக்கு தெரியாது. ஒரு சிஸ்டர் இந்த ஜபத்தில் கலந்துக்கோங்க, ஆண்டவர் உங்களை சந்திப்பாருன்ட்டு சொன்னாங்க. என் தேவைகள் எல்லாமே ஆண்டவர் செய்கிறாரு. ஆனால் சோர்ந்து போன நேரத்தில் கூட ஆண்டவர் கை தூக்கி விடுறாரு. இனிமே வாழ்க்கை நம்மளுக்கு எதுக்குன்ட்டு அவ்வளோ வெறுமையாக இருந்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் நிறைய நிறைய அற்புதம் சமாதானம் மனசில் சமாதானம் தந்தார். பிள்ளைங்களும் இந்த பாஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ட்டு, ஆனால் அவங்களுக்கு சரியாக படிக்கிறது ஞாபகம் வராது. ஆனால் படிப்பு எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நல்ல மார்க்கையும் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தங்கச்சி கூட இந்த குழுவில் சேர்ந்துருக்காங்க. அவங்களும் நிறைய நன்மைகள் பெற்றிருக்காங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மா அவங்க வீடு கட்ட முடியாதுன்ட்டு நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம். எங்கள் அம்மா அவங்களே ஐயோ வீடு கட்ட முடியும், பள்ளம் எடுத்து அப்படியே மண் சரிவு மாதிரி மண் பாட்டுக்கு புதஞ்சிட்டே இருக்கே, மண் விழுந்துட்டே இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு அவங்களும் ரொம்ப கண்ணீரோடு அழுதாங்க. ஜெபம் பண்ணுமா ஆண்டவர் செய்வாருன்ட்டு அவங்க எனக்கு தைரியத்தை நீ ஜெபம் பண்ணியானா கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. நானும் ஜபத்தில் ப்ரேயரில் நானும் சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் கடகால எழுப்பத்துக்கு ஆண்டவர் செஞ்சுருக்காரு. கடகால எழுப்பிட்டோம். இன்னும் வீடு கட்டி தொடங்கியிருக்காங்க. இன்னும் அதை நல்லா முடிக்க நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்ப ஐக்கியத்தின் சார்பாக நடத்தப்படும் அதிகாலை ஜெபத்தின் 2வது ஆண்டு நிறைவு தினத்தை நினைத்து கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறேன். அடியேனையும் இந்த ஜெபத்தின் ஒரு பங்காளனாக இருக்க உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி. விசேஷமாய் இந்த ஜெபத்தின் மூலியமாய் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தந்தார் என்பதற்கு நாம் அனைவருமே சாட்சி. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான். உண்மையாகவே அதிகாலையிலே கர்த்தரிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கும், எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும், அவரை துதிக்கவும், பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக அவர் வார்த்தைகளை நாங்கள் கற்றுத்தேரவும், தேசத்திற்காய் கண்ணீரோடு ஜெபிக்கவும் என் தேவன் உதவி செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை பொறுத்தவரை இந்த ஜெபக்குழுவின் மூலியமாய் அடிமைக்கும் அடிமையின் குடும்பத்துக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் 1000. இந்த அதிகாலை ஜெபத்தில் எனக்கு மிகவும் பிடித்தது வேத தியான பகுதி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு வேத பகுதியை தியானித்து சொல்ல வேண்டும். என்னுடைய பெயர் வந்தவுடனே மிகுந்த உற்சாகமுடன் அன்று இரவு வேதத்தை படித்து அநேக விளக்க உரைகளை ஆராய்ந்து படிப்பது என்னுடைய வழக்கம். உண்மையாகவே அநேக காரியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தியதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். இந்த சாட்சி கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக என்னையும் என் கணவரையும் என் குடும்பத்தையும் இந்த ஐக்கியத்தில் இணைத்த என் தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் எங்கள் ஆசீர்வாதங்களுக்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் அநேகர் பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள். இதற்கு நானும் என் குடும்பமும் நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களிலே எங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறீர்கள். அதே போல் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அதே சமயம் எங்களுக்கு தொழில் ரீதியாக பல எதிர்ப்புகள் வருவதுண்டு. அதற்காகவும் அநேகர் பாரப்பட்டு ஜெபித்து நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்துள்ளீர். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலேயே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வெளிப்பாடு இந்த குழுவில் இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அதே போல இந்த குழுவை நேர்த்தியாய் வழி நடத்துகிற எங்களுடைய குழு தலைவர் திரு சைமன் அவர்களுக்காகவும் ஷீபாக்காவிற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.